சார் இப்ப பெருசா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாஜக வேட்பாளர் பட்டியல்ல அண்ணாமலையோட பேர் இல்ல, குறிப்பா பலருக்கும் வாய்ப்பு தந்திருக்கிறாங்க. ஏன் அண்ணாமலைக்கு வாய்ப்பு தரல அப்படின்னு அது உங்களுக்கு தாக்கல் இல்ல என்னிடம் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே அண்ணாமலை பேசிய போது இந்த தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை, நான் எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்கு செல்ல போகிறேன் என்றுதான் சொன்னாரு. அது கொடுக்கப்படவில்லை என்பதுங்கிறதை தாண்டி அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றுதான் என்கிட்ட சொன்னார். நான் போட்டியிடப் போவதில்லை, பாஜக சார்பாக மற்றும் என்டிஏ கூட்டணி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று சுற்றுப்பயணம் செய்வேன், பிரச்சாரத்திற்கு வருகிறேன் என்றுதான் சொன்னாரு. அதனால இதுல அவர் போட்டி, இப்ப நான் போட்டியிடல. அப்ப நீங்க என்ன கேள்வி எல்லாம் கேட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு கேட்டீங்க. நான் சொன்னேன் எங்களுக்கு யாரும் கண்டிஷன் கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனா மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நீங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். நானா தான் இந்த முடிவை எடுத்தேன். அதுபோல அரசியல்ல இது போல ஒருவர் போட்டியிடாமல் போகும்போது அதுக்கு பல்வேறு யூகங்களையும் கற்பனைகளையும் நீங்கள் கற்பிப்பீர்கள். அது எல்லா கடந்த காலத்திலும் உள்ளது, இப்ப உள்ளது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் உறுதியாக நேற்றை கூட அவர் தொலைக்காட்சியில நிருபர்களை சந்தித்த பொழுது இதைதான் சொல்லியிருக்காரு, நான் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கூட்டணிக்காக பிரச்சாரத்துக்கு செல்வேன், உறுதியாக அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்றுதான் சொல்லி வருகிறார். பாஜகவோட மூத்த தலைவர் வான சீனிவாசன் நீங்க போட்டியிடணும்னு சொன்னாங்க, அதே மாதிரி தமிழிசை சொன்னாங்க. இவ்வளவு பேர் சொல்லியுமே அவர் ஏன் சார் போட்டியிட? அவர் எல்லோரும் போட்டியிட வேணாம், நாம் பிரச்சாரத்துக்கு செல்லலாம் என்பது அவருடைய தனிப்பட்ட முடிவாகத்தான் இருக்கு. இதுல பின்னணியில அந்த அழுத்தமோ இல்ல எது வேற நீங்க நினைக்கிற மாதிரி எது தவறான விஷயம் ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.